விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இரண்டு இடதுசாரி கட்சிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டும் அவங்க கிட்ட இருந்து கடிதத்தை எதிர்பார்க்கிறாங்க. விஜய் கிட்ட இருந்துட்டு வாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வந்துச்சுன்னா நாங்க ஆதரிக்க தயாரா இருக்கிறோம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் சந்தர்ப்பவாத அரசியல், அது எப்படி வேணாலும் போகட்டும், கூடவே நின்றுட்டு கடைசியில் குடிபறிச்சு நம்மளை தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அது வேற கதை, அது அவங்களுடைய பாரம்பரிய கல்ட், அது அவங்க போட்டோம். நீங்கெல்லாம் போயிட்டு உள்ள போயிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கிறதுனால என்ன நீங்க சாதிச்சிட போறீங்க? என்ன சொல்லுவாரு நம்ம விஜய் அண்ணா? பாய்ஸ், நண்பாஸ், நண்பீஸ், இன்னொரு மொழி கத்துக்கிட்டா என்ன போச்சு? எந்த மொழியை கத்துக்க போறோம்? நம்ம நாட்டு மொழியை தானே கத்துக்க போறோம். அதனால இவங்க சொல்றவங்கள பழைய ஆட்கள் இவங்க சொல்றதுனா விடுங்க, நம்ம கத்துக்குவோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? பாஜக சொல்றதை நடைமுறைப்படுத்துறோன்னு ஸ்டாலின் ஆட்சியில் இருந்த போது வராத ஃபண்ட் எல்லாம் வரும். உடனே நீங்க என்ன பண்ணு, வெற்றி வெற்றி விஜய் செய்ததுதான் சரி அப்படின்னு நீங்க சொல்லி கூத்தடிப்பீங்களா? வரி பகிர்வை குறைப்பாங்க. விஜய்க்கு என்ன தெரியும்? வரிய தெரியுமா, பகிர்வு தெரியுமா, புடலங்காய தெரியுமா? யார் இருக்கிறது விஜய் கூட இதெல்லாம் சொல்றதுக்கு, சொல்லி தர்றதுக்கு? அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லையா? அவரு மண்ணரிப்புக்கும் மீன் அரிப்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஆள் அவரு. வணக்கம் தோழர்களே, ரோசஸின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு தன்னை அழைக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதனை ஏற்று ஆளுநர் அவரை பதவியேற்புக்கு அழைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கு 11:30 மணிக்கு ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் அந்த பதவியேற்பு நிகழும். ஆனால் திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி 108 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்குது. பெரும்பான்மைக்கு 118 இடம் வேணும். ஸோ 10 இடம் வந்துட்டு குறையா இருக்கு. அதை நிரப்புறதுக்கு முதல்ல காங்கிரஸ் கட்சி முன் வந்துட்டாங்க. அவங்க முன் வந்து அவங்க 5 பேர் ஜெயிச்சவங்க 5 பேரும் சேர்ந்து ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டு விஜய்க்கு சால்வைகள்லாம் போட்டுட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க திமுக கூட்டணி வெளியேறிட்டாங்க. ஒன்று, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் அதுக்காக ரொம்ப உடைச்சாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையணுன்றதுக்காக நம்ம விருதுநகர் எம்பி அவரெல்லாம் மாணிக்க தாக்கூர்லாம் ரொம்ப உழைச்சாரு. எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி கதை. இப்போ அவங்க போயிட்டாங்க, அது பண்ணி ஒன்றில். ஆனால் என்ன ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இரண்டு இடதுசாரி கட்சிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டும் அவங்க கிட்ட இருந்து கடிதத்தை எதிர்பார்க்கிறாங்க. விஜய் கிட்ட இருந்துட்டு வாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வந்துச்சுன்னா நாங்கள் ஆதரிக்க தயாரா இருக்கிறோம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி விஜயையும் தாவேகா கட்சியும் என்னன்னு விவரிச்சிங்க. குறிப்பா திருமாவளவன் அவர்கள் பாஜகவால் இறக்கி விடப்பட்ட ஒருவர் தான் விஜய். தங்களால் திமுகவையும் மதச்சார்பற்ற அந்த கூட்டணியையும் தோற்கடிக்க முடியாது என்பதற்காக விஜய் என்கிற நடிகரை இறக்கி அதன் மூலம் பலவீனப்படுத்த பார்க்கிறது அப்படின்ட்டு ஒரு நாளும் பேசாத நாளே கிடையாது. திருமாவளவன் அவர்கள் பேசினாரு, எல்லாருமே பேசுனாங்க. விஜய் அப்படின்றது பின்னாடி RSS இயக்கப்படுகின்ற ஒரு அரசியல் பொம்மை தான் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாமே பேசுனாங்க. அவரும் பாஜக என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னதோட சரி. ஆனா அவர் எந்த இடத்துலையும் எதிர்த்து பேசல, எதுவும் பண்ணல. அவங்க களத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவரு பாஜக களத்திலே இல்லை, அவங்கள பத்தி நான் பேசணுமா பாஸ் அப்படின்னு ஈரோட்டில் கேட்டார். முடிஞ்சு போச்சு. இந்த இடதுசாரி கட்சிகள் என்ன சொல்றாங்க? இந்த கூட்டணிக்கு எதிராக நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னாலும் அது பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு சமம். நீங்க மறைமுகம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு விஜயும் அவங்க சேர்த்து தான் சொன்னாங்க. அப்படி இருக்க இன்னைக்கு மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி அமைப்போம், அதற்காக நாங்க விஜயை காப்பாத்தோம்னு சொல்லி போனா விஜய் இந்த அளவுக்கு இத்தனை இடங்களோட யார் எடுத்தாந்து நிறுத்தி இருக்கிறது? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் சேர்ந்து விஜய் இரட்டை இலக்கு சீட்டை கூட வெல்ல முடியாது, அவர் ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குவாரு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு, ஆனா பெரிய அளவுக்கு வெற்றி பெற மாட்டாருன்னு சொன்ன நிலையில 108 இடங்கள் அவர் ஜெயிச்சிருந்தாரு. எப்படி அப்படின்றதெல்லாம் இடதுசாரிகளுக்கு தெரியவே தெரியாதா? விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியவே தெரியாதா? இது எதை வச்சு பண்ணது அப்படின்றது தெரியவே தெரியாதா? ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுடைய நடத்தை. காங்கிரஸ் சந்தர்ப்பவாத அரசியல், அது எப்படி வேணாலும் போகட்டும், கூடவே நின்றுட்டு கடைசியில் குடிபறிச்சு நம்மளை தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அது வேற கதை, அது அவங்களுடைய பாரம்பரிய கல்ட், அது அவங்க போட்டோம். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் தெளிவான சிந்தனையாளர்களாயிற்று, கொள்கை பற்றாளர்களாயிற்று, நீங்க எப்படி போயிட்டு இதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? அப்படிப்பட்ட அவசியம் என்ன இருக்குது? விஜய் அது அதிமுக கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டோம். ஏற்கனவே அதிமுகவோட அவர் பேசியிருக்கிறார் கூட்டணிக்காக, முதலமைச்சர் ஆகிறதுக்காக. அப்பெல்லாம் செட்டில் ஆகிற
இப்போ அதிமுக பலமா அடி வாங்கிட்டு இருக்குது. விஜய் தான் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் இன்னும் பலரும் எடப்பாடி பழனிசாமியில 5 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் ஆதரிக்கணும்ட்டு. எடப்பாடி பழனிசாமியோட கேள்வி என்ன? கடைசி பிரச்சார பொதுக்கூட்டம் வரைக்கும் நம்மளை வந்துட்டு அவர் ரொம்ப இழிவா பேசினாரு. எம்ஜிஆர் உருவாக்கி வச்ச கட்சி இன்னைக்கு எந்த நிலையில இருக்குது பாருங்க அப்படின்னு நம்மளை எல்லாம் பத்தி பேசினாரு. அவர் எப்படி ஆதரிக்கிறதுன்னு அவர் நிக்கிறாரு. அவங்க கட்சியை சார்ந்த ஒரு மினிஸ்டர் ஓஎஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதெல்லாம் விஜய்க்கு நாங்க ஆதரிக்கிறது அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லைன்றாரு. சோ அந்த இடம் அவங்களது, அது வேற. ஏன்னா பாஜக அவரை உட்கார வைக்கிறது அப்படின்னா அதிமுக அவரை ஆதரிக்கணும். அது சரியா போச்சு இல்ல? அது பூரி உருளைக்கிழங்கு மாதிரி அது அந்த கூட்டணி. இது வேற காம்பினேஷன், அது வேற காம்பினேஷன். அது ரெண்டு சேர்ந்து ஒண்ணா ஒரு உணவாயிடுது, ஒரு அரசியல் ஆயிடுது. அவ்வளவுதான். அது அங்க முடிஞ்சு போச்சு. நீங்க ஏன் இடதுசாரிகள் கடந்து துடிக்கிறீங்க? எதுக்கு விடுதலை சிறுத்தைகள் துடிக்கணும்? நீங்க எல்லாம் போயிட்டு உள்ள போயிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கிறதுனால என்ன நீங்க சாதிச்சிட போறீங்க சொல்லுங்க. இப்ப நாளைக்கு விஜய் வழியா என்னென்ன திரிக்கிறோமோ தமிழ்நாட்டின் மீது அதெல்லாம் வந்துட்டு பாஜக திரிக்காது அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த அஷூரன்ஸ் உங்களால விஜய் கிட்ட பெற முடியுமா? இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது புதுச்சேரியில. மும்மொழி கொள்கையை திரிச்சுட்டாங்க. அங்க ஹிந்தி வந்துருச்சு. எந்த மொழியை தூக்குச்சு? பிரெஞ்சை தூக்குச்சு. அது ஒரு பிரெஞ்சு காலனியா இருந்த இடம் பாண்டிச்சேரி. அங்க படிக்கிறவங்க எல்லாம் மேல் படிப்புக்காக பிரெஞ்சு யூனிவர்சிட்டியில போறாங்க. ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்குது. அந்த வாய்ப்பை கெடுத்து விட்டான், ஒரு மொழியை தூக்கி விட்டான். இப்ப ஹிந்தி படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரான்ஸ்ல போயிட்டு பானிபூரி விற்பாங்களா? அதை தடுத்து என்ஆர் காங்கிரஸ்னால தடுக்க முடியுதா? என்ஆர் காங்கிரஸை விட அரசியல் தெளிவு உள்ளவரா விஜய்? இவரால் தடுக்க முடியுமா? என்ன சொல்லுவாரு நம்ம விஜய் அண்ணா? பாய்ஸ், நண்பாஸ், நண்பீஸ், இன்னொரு மொழி கத்துக்கிட்டா என்ன போச்சு? நல்லது தானே. எனக்கு கூட கொஞ்சம் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்குது ஹிந்தியில அப்படின்னு அவர் சொல்லுவார். எந்த மொழியை கத்துக்க போறோம்? நம்ம நாட்டு மொழியை தானே கத்துக்க போறோம். அதனால இவங்க சொல்றவங்கள பழைய ஆட்கள் இவங்க சொல்றதுல விடுங்க, நம்ம கத்துக்குவோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? பாஜக சொல்றதை நடைமுறைப்படுத்தணும்னு ஸ்டாலின் ஆட்சியில் இருந்த போது வராத ஃபண்ட் எல்லாம் வரும். உடனே நீங்க என்ன பண்ணுங்க? வெற்றி வெற்றி விஜய் செய்ததுதான் சரி அப்படின்னு நீங்க சொல்லி கூத்தடிப்பீங்களா? வரி பகிர்வை குறைப்பாங்க. விஜய்க்கு என்ன தெரியும்? வரியை தெரியுமா? பகிர்வு தெரியுமா? புடலங்காய தெரியுமா? யார் இருக்கிறது விஜய் கூட இதெல்லாம் சொல்றதுக்கு சொல்லி தர்றதுக்கு? அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லையே. அவரு மண்ணரிப்புக்கும் மீன் அரிப்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஆள். அவரு பேசினாரு. அவர் வந்துட்டாரு அப்படின்றதுக்காக எல்லாமே சரியா போயிடுமா? வந்தாரா? வைக்கப்பட்டாரா? இந்த நாட்டில் எங்கேயாவது வந்துட்டு மக்கள் மனசுல மக்களுடைய முகத்துல மலர்ச்சி இருக்குதா? ஒரு புதிய ஆட்சி மலருது அப்படின்றத மலர்ச்சி இருக்குதா? ஏன் ஓட்டு அவங்க போடல, ஆனா இவர் ஜெயிச்சு விட்டார். இதான் விஷயம். எங்க வேணாலும் நீங்க போயிட்டு யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள், வியாபாரிகள், நடுத்தர குடும்பத்தினர் எல்லாரும் போயிட்டு கேட்டு பாருங்க. நீங்க சென்னை போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் மட்டும் வெளியில உள்ள ஒரு மாதிரி ஓட்டு போட்டு வெளியில ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கணக்கு போட்டு தான் அடிச்சாம் பாரதிய ஜனதா கட்சி நல்லா. ஆக நீங்க இந்த தேர்தல் கடத்துல விஜய்க்கு எதிராக என்னென்னலாம் பேசுறீங்களோ அதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சுட்டு இன்றைக்கு சாயந்தரம் எங்களுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தாவகாக்கு வந்து ஆதரவளிப்பு தொடர்பாக அறிவிப்பு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றது? ரவிக்குமார் சொல்றாரு. இந்த கட்சியோட எம்பி சொல்றாரு, விடுதலை சிறுத்தைகள் எம்பி சொல்றாரு. சோ திருமாவளவன் வந்து சொல்ல போறாரு, மதச்சார்பின்மையை காட்டுறதுல எப்பொழுதும் நாங்க வந்துட்டு இடதுசாரிகளோட இணைந்து பணியாற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ இடதுசாரிகளும் இவங்களும் சேர்ந்தாங்க அப்படின்னா 3 பேருக்கு 2 சீட்டு இருக்குது, 3 6 சீட்டு அதை கொடுத்துட்டாங்கன்னா ஏற்கனவே 113 + 6 119 ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. புரியுதுங்களா? அதோட நீ பாரு விஜய் இல்லை இவங்களையும் சேர்த்துக்குருவாரா, அதிமுகவும் சேர்த்துக்குருவாரா அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக ஒரு சின்ன விஷயம், இவங்களுக்கு கொள்கை பற்றாளர்கள் அல்ல, இவங்கெல்லாம் பகல் வேடதாரிகள் அப்படின்றத நிரூபிச்சிச்சா இல்லையா? இந்த தோல்வி, இந்த வெற்றி தோல்வின்றது எப்படி நிர்ணயிக்கப்பட்டது? அவ்வளவு தூரம் தனது தொகுதியை வந்துட்டு அவ்வளவு பெருசா வளர்த்து அவ்வளவு வசதிகளை கொண்டு வந்து கொடுத்த ஸ்டாலின் அங்க தோற்கடிக்கப்படுறாருன்னா மக்கள் கொடுத்த தோல்வியா, மெஷின் கொடுத்த தோல்வியா? இது யோசிக்க தெரியாத அவங்களுக்கெல்லாம். எனவே நீங்கள்லாம் ஒரு வேஷம் போடுறீங்க, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் ஓட்டு போட தான் நினைக்கிறீங்க, அது மிஸ்கால்குலேஷன். இதெல்லாம் நீங்க உணர்வீங்க. யார் உணர்வீங்க? நீங்களாம் இது வரைக்கும் கொள்கை வேஷம் போட்டீங்களே, நீங்கள்லாம் உணர்வீங்க. பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை
இன்றே அளித்திடுங்கள்.